ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான மார்கழி மாதத்தில் பியூராக ஒரு வெஜ்ஜு சாப்பிடலாம்னு நினச்சிட்டா நாங்கள் வந்த கடை கதிரவன் ஹோட்டல். கதிரவன் ஹோட்டல் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. எப்பயுமே ரஷ்ஷாக ஒரு ஸ்பாட் இருக்கும் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனல் கோயில். அதுக்கு அடுத்தும் கூட்டமாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம கதிரவன் ஹோட்டல் தான். ரொம்ப ஃபென்சியாக இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பியூர் வெஜ்ஜு ஒன்று கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் மீல்ஸ்ல செப்பரேட்டாக ஏசியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே தான் கொஞ்சம் லெஷராக கூட்டம் இருக்கும். இருந்தாலும் அந்த ஏசியால ஒரு லிமிட்டடான ஒரு ஆடியன்ஸ் தான் உள்ள இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது வெளியில் நின்றுட்டே இருப்பாங்க. நம்ம வெஜ் டோக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். மீல்ஸ் என்ன ப்ரைஸ் என்னங்கிறத நான் ஃபுல் மீல்ஸ் வந்து 135 சார்ஜ் பண்ணுறாங்க. பார்சல் மீல்ஸ் 150, கேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 25, எக்ஸ்ட்ரா வந்து 20. அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அந்த லிஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல மீல்ஸ் நீ வெளியூர்லேருந்து வந்தாலும் சரி நீட்டாக உட்காந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இது வந்து சவ் கூட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது முள்ளங்கி பொரியல் கொடுத்துருக்காங்க. காய் மட்டுமே இங்கே எப்பயுமே அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியலுக்குலாம் நான் சின்ன வயசுல அடிமன் சொல்லலாம். எப்பயுமே ஒரு கூட்டு ஒரு பொரியல் வச்சுருவாங்க. பொரியல் பற்றி சொல்லவே தேவையில்லைங்க, அருமையாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து கேபேஜ் வச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கேபேஜ் இல்லை, கேபேஜ்லாம் போட்டு மிக்சிங் வைப்பாங்க. அவங்களோட உருளைக்கிழங்குக்கு வந்து நாங்கள் அடிமனே சொல்லலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். சட்டியாக வந்து உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கிட்டு போயிடும் முன்னாடி, இப்போ கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு. நான் சாப்பிட்றத விட நீங்கள் வத்த குழம்பு கலரை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சும் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கு. ஒவ்வொன்றா வரும் பாருங்க. என்ன சாப்பிட்டு அண்ணா வந்து காளி அண்ணா அப்படின்ற நேமு. அண்ணா வந்து ரொம்ப வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிப்பாரு. நமக்கு இப்ப சாப்பாடு வச்சுட்டாங்க. ஆமா, எப்பயுமே சூடா இருக்குங்க ரைஸ். இது வந்து நெய் பருப்பு. நெய் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நெய் ஆல்ரெடி இந்த பருப்புல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஹாரி இதை கவர் பண்ணியே ஆகணும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கரெக்டா இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்ப நீங்க ஃபேமிலியா வரீங்க, ஒரு குழந்தைய கொடுத்துறீங்கன்னா கண்டிப்பா இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கரெக்ட். பருப்பு மம்மம் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் வாங்கி சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். உங்களுக்கு நெய் அந்த டேஸ்ட் அப்படியே தூக்கலா தெரியும். வீட்டுல நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இருக்கும். கரெக்டா இருக்குங்க. இது மட்டுமே பருப்பொடிலாம் தேவையில்லை, இது மட்டுமே சூப்பரா இருக்கும். அதாவது நீங்க வந்து ஆந்திரா மீல்ஸ் அப்படின்னா பருப்பு பொடி மாதிரி, சவுத் இந்தியன் மீல்ஸுக்கு நெய் பருப்பு. நீங்க இதை அப்படியே சாப்பிடலாம். இது மேல சாம்பார் ஊற்றி அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஏசி வந்தீங்கன்னா அன்லிமிட்டட் மீல்ஸுங்க, நான் ஏசி போனீங்கன்னா லிமிடெட் மீல்ஸுங்க. அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயிலுமே நாங்க கீழே பிங் பண்றோம் பாருங்க. அப்பளம் கொடுப்பாங்க. சின்ன மெனு தாங்க, ஆனா டேஸ்ட் தரமா இருக்கும். உடம்புக்கு எந்த உபாதையும் இருக்காது. அருமையான சாப்பாடு, கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது ஊறுகாய் கொடுத்துட்றாங்க. அவங்க துவையல் பற்றி சொல்லி ஆகணும். பல வருஷமா துவையல் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. இது வந்து பொரியல்ல துவையல். இது வந்து என்ன ஊறுகான்னு தெரியல, சாப்பிட தெரியும். பொரியல் துவையல் எதுக்குன்னா நீங்க அந்த வத்த குழம்புக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ரசத்துக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் லேட்டா இருந்தா இடம் வச்சிருக்காது. கரெக்டான டைம் பாருங்க. ரஷ்ஷை பாருங்க. டைம் வந்து 1:15. ஃபுல்லா ஹவுஸ் ஃபுல். ஆமா, இதுதானே கரெக்ட் டயத்துக்கு வந்துருக்கோம் சாப்பிடுறதுக்கு. அடுத்து நமக்கு லிஸ்ட்ல வந்து சாம்பார், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். எல்லா வகையான காய்கறியும் போட்டு கதிரவனோட சாம்பார் அல்டிமேட்டா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே காலி பண்ணிட்டோம். எப்பயுமே ஒரு கடையில வந்துட்டு அந்த இலையில எதுவுமே மிச்சம் வைக்காம சாப்பிட்றோம் அப்படின்னா அது கதிரவன் மட்டும்தாங்க. எல்லா ஐட்டமுமே நல்லா இருக்கும். நீங்க வேணா பாருங்க. மோஸ்ட்லி வந்து அந்த கருவேப்பிலை வேணா நம்ம வச்சிருப்போம். நீங்க சாப்பிட்டு முடிச்ச கூட பாருங்க, எல்லாமே காலி ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா டேஸ்ட், எல்லாத்துலயுமே டேஸ்ட் இருக்குங்க. அவங்க போடுற அந்த ரெட் சில்லியில கூட அந்த ஒரு குட்டி ஸ்பைஸ், அது எப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும், சொல்ல முடியல. சாம்பார் தரமா இருக்கும். ஆக்சுவலா இந்த ரசம் பாத்தீங்கன்னா இவங்கிட்ட ரசம் தான் ஹைலைட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரசம் இது வரைக்கும் எனக்கு சாப்பிட்டதே கிடையாதுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த ரசத்தை நீங்க தனியா ஒரு கப்ல வாங்கி குடிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் ரசம். முன்னாடி ரசத்தை போயிட்டீங்க. ஏன் அப்படின்னா வத்த குழம்பு வந்து இதுக்கும் ஒரு வழிக்கு மேல, அது மாதிரி இதுக்கும் மேலன்னு சொல்லுவாங்களே, அதான் வத்த குழம்பு. நாங்க சொன்ன அந்த வத்த குழம்பு நல்லா திக்கா நல்லா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு இந்த சுண்ட வத்தல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கும். எனக்கு இங்க கதிரவன்ல ரொம்ப பிடிச்சதே இந்த வத்த குழம்பு தான். நான் சின்ன வயசுல இருக்கப்போ குழம்பு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாதம் வச்சு சூடா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அந்த கொடுக்குற அந்த துவையல் ஆகட்டும், இந்த இதோட இந்த வசத்தோட இந்த துவையல், இந்த கூட்டு, வத்த குழம்பு
அற்புதமா இருக்கும். அண்ணன் ரசத்துக்கே வச்சு அடிச்சிட்டு இருக்காரு. ஏன் ரொம்ப கம்மியா வாங்கியாச்சுன்னா மத்த குழம்பு சாப்பிட்டு பார்க்கணும். சாம்பார்ல நீங்க முடிச்சிருவீங்க, ஆனா கொஞ்சம் கேப் விடுங்க வயிற்றுல, இதெல்லாம் உள்ள இறங்குறது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைய கிடையாது, வீட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அஜினோமோட்டோனா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அண்ணே கடை 3 தலைமுறை இருக்கு தெரியுமா? 3 தலைமுறை இருக்கு. இந்த மாதிரி வத்த குழம்பு எனக்கு தெரிஞ்சு சவுத்துல வந்து ரொம்ப கம்மி. திருநெல்வேலி ஜானகிராமில் வந்து இந்த வத்த குழம்பு இருக்குங்க. வத்த குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னும் லைட்டா போதும், அப்படி லைட்டா வாளியை கட்டணுமா? வத்த குழம்பு வாளி அப்படியே. ஆமா, இதோட டேஸ்ட்டை எனக்கு தெரிஞ்சு எதுவுமே அடிச்சுக்க முடியாது. வத்த குழம்பு பெஸ்ட், அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பருப்பு நெய் வாங்கினா ஒரு டேஸ்ட், அடுத்து சாம்பார் வாங்கினா அதோட ஒரு ஸ்டெப்பு, அடுத்து ரசம் வாங்கினா அதோட ஒரு ஸ்டெப்பு. வத்த குழம்பு பீக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் இருக்கு, மோர் அப்படின்ட்டு. அது தரமா இருக்கும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னா நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த இதெல்லாம் போட்டு இது வந்து சொண்டவத்தல். இந்த அதாவது அவங்க நீங்க ஊத்துன குவான்டிட்டி பார்த்துருப்பீங்க, அதுலயே ஒரு நமக்கு எப்படி 2-3 வந்து சுண்டவத்தல், அந்த அளவுக்கு சுண்டவத்தல் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு அவ்வளவு கசக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது, நீட்டா இருக்கும், அருமையா இருக்கும். அந்த புளிப்பு தன்மையோட அருமையா இருக்கும். ஹேண்ட்மேடுங்க எல்லாமே, மசாலா ஃபுல்லா ஹேண்ட்மேடு தான், அதனால தான் டேஸ்ட் இருக்கு. மசாலா இஸ் தேர் சீக்ரெட். அதை ரிவீல் பண்ணது அண்ணன் கேட்கறாரு, அதை ரிவீல் பண்ணுவாங்களா? இவங்க பொடி ஐட்டமும் விற்கிறாங்க, சாம்பார் பொடி, ரசப்பொடி, வத்தக்குழம்பு பொடி எல்லாமே விற்கிறாங்க. இதுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், வெளியில நிறைய கவர் பண்ணுவோம். இது வந்து இங்க எப்பயும் மீல்ஸ் அப்படின்னா பாயாசம் கொடுத்துருவாங்க. இங்க மட்டும் தான் அங்கே கிடையாது. அப்படியா? நீங்க வந்து சாப்பிட்றதா இருந்தா கதிரவன் ஏற்றி தான் பெஸ்ட் சாய்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். ஆனா கூட்டம் பயங்கரமா இருக்கும், அங்கேயுமே கூட்டமா தான் இருக்கும். இங்க என்னன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ஒரு சாப்பாடு இருக்கும், எக்ஸ்ட்ரா பாயாசம் இருக்கும். அங்க வந்து உங்களுக்கு லிமிடெட் சாப்பாடு தான், பாயாசம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். போதும், சூப்பர் சூப்பர் சூப்பர். போற மோருமே பார்த்தீங்கன்னா அல்டி. கதிரவனை பத்தி தெரிஞ்சவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. கதிரவனை சாப்பிட்றதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் வர்ற ஆட்களும் நான் பார்த்துருக்கேன். சென்னையில இருந்து வருவாங்க. அந்த ஒரு டைம்ல உளுந்த வடை பார்த்தீங்கன்னா செம கிறிஸ்பியா இருக்கும். அப்ப நான் ரெகுலரா உளுந்த வடை வாங்குவேன். ரெகுலரா உளுந்த வடை வாங்கும்போது ஒவ்வொருத்தரா மீட் பண்ணும்போது நான் சும்மா அவங்க பேசுறதா கேட்பேன். அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது சாப்பிட்றதுக்குனே வாழ்றாங்கன்னு தோணும். என் ஃப்ரெண்டு இப்ப சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. அந்த பையன் வந்து வந்தோடனே கேட்டது என்னன்னா, சாப்பாடு எங்கடா அப்படின்னு கேட்டான். சாப்பாடு எங்க, உனக்கு எங்க போகணுமா சொல்றாருன்னா, கதிரவனூர் ஹோட்டல் இருக்காம அங்க போகுமா அப்படின்னு தான் கேட்டான். அவனும் அந்த அளவுக்கு ரீச் அவன் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் வரான். மோர் எப்பயுமே அல்டிமேட்டுங்க. மோர் ரசம் வந்து தான் அப்படியே கப்பா வாங்கி குடிக்கலாம். பாயசம் சொல்லி ஆகணும். பாயசத்துக்கு கரெக்டான ஜீனி, அந்த ப்ரொபோர்ஷனை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த இனிப்பு அளவா இருக்கிறதுனா ஒரு கப்லே பாருங்க எவ்வளவு அல்மண்ட்லாம் இருக்குன்ட்டு. அல்மண்டா கேஷ்யூஸ் ஒரு அற்புதமா இருக்கு. அதாவது இந்த என்ன சொல்றது, இஞ்சி அதெல்லாம் போட்டு நல்லா இருக்கு. அதுக்கு ஊறுகாய் வந்து நமக்கு எலுமிச்சை ஊறுகாய் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இது போக நீங்க வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும். கரெக்ட். நாங்க இப்ப கூட்டம் ஓர இருக்கனால வேகமா சாப்பிட்டு கிளம்புறதே இருக்கும். நீங்க கூட்டத்தை காட்டுவேன். இந்த கூட்டத்துக்கு வந்து தப்பிக்கிறதுக்காண்டி நாங்க வத்த குழம்புலாம் வாங்கல. ஆமா, நீங்க வந்தீங்கன்னா மோர் வாங்கும்போது வத்த குழம்பு வாங்கி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட் அப்.